ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஏவுகணை இஸ்ரேலினுடைய அயன் டோமை மீண்டும் ஏமாற்றி தலைநகர் டெல் அவீவில் இன்று காலை வீழ்ந்து வெடித்திருக்கிறது. அது குறித்து கிடைக்கப்பட்ட மேலதிக தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மற்றொரு சிறப்பு படையணி ஒன்றை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருக்கிறது என்று சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த படையணி எது, அதனை எப்பொழுது அனுப்பப் போகின்றார்கள், அதனுடைய பின்னணி கதை என்ன, இது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை மற்றொரு குண்டு ஒன்று வீழ்ந்து வெடித்திருக்கிறது. ஏவுகணை ஒன்று வீழ்ந்து வெடித்திருக்கிறது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை. இப்போ அண்மை காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை, பலவிதமான வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் அங்கே இருந்தாலுமே கூட அவற்றை சுழிச்சு கொண்டு அவற்றிலிருந்து தப்பிக்கொண்டு சில பல ஏவுகணைகள் வீழ்ந்து அங்கங்கே வெடித்து கொண்டே இருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக இஸ்ரேல் ஏற்கனவே விசாரணைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் தலைநகர் டெல் அவீவில் ஒரு 100 கிலோ குண்டு ஒன்று விழுந்து வெடித்திருக்கிறது. அப்போ இது சம்பந்தமாக இஸ்ரேலிய போலீசார் சில புகைப்படங்களையும் சில தகவல்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு புகைப்படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்னு சொன்னால் அந்த யுத்தம் சம்பந்தமாக யுத்த காலத்திலேருந்து நிறைய புகைப்படங்கள், நிறைய வீடியோக்கள் வருது. ஆனால் யூடியூப்பில் போட முடியலை. அதை நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன். நான் யூடியூப்பில் எல்லாத்தையும் அப்படியே போட முடியாது. யூடியூப் சொல்லுது பார்க்குற உங்களுக்கு உங்களை விரட்டக்கூடாது, உங்களுக்கு பயப்படுத்துகிற மாதிரி படங்களையும் வீடியோக்களையும் போடக்கூடாதுன்னு சொல்லி அதனால் இந்த படத்தை பிளர் பண்ணி போட்டிருக்கிறேன். ஆனால் இஸ்ரேலிய போலீஸார் நிறைய புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் என்ன காட்சி இருக்குன்னு சொன்னால் ஒரு பிரதானமான ரோட்டில் நட்ட நடுவில் இந்த 100 கிலோ குண்டு, ஈரான்லேருந்து ஏவப்பட்ட அந்த குண்டு விழுந்து வெடிச்சு அப்படியே ரோட்டில் பெரிய பள்ளம் ஒன்றை உருவாக்கி அப்படி ஒரு மலை குவியலாக இருக்குது. அந்த மண் இருக்குது தானே, மண் அந்த ரோட்டில் போட்ட கல்லுகள் எல்லாம் அப்படியே மலை குவியலாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. அந்த வீதியினுடைய 2 பக்கம் இருந்த நிறைய வாகனங்கள் அந்த வாகனங்கள் பார்க் பண்ணியிருந்ததாம், அவளாம் சேதமடைஞ்சிருக்குது. இந்த குண்டு சம்பந்தமாக இஸ்ரேலிய போலீசார் வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரியான குண்டுகளை, இந்த 100 கிலோ குண்டுகளை ஈரான் ஏவுறது இதுதான் முதல் தடவை என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இதுக்கு முதல் மிசைல்ஸ் எல்லாம் விளையக்குள்ள அந்த மிசைல்ஸில் பொருத்தப்பட்டிருக்கிற போர்ஹெட் என்று தான் சொல்லுவோம், அந்த வெடிகுண்டு அது 200 கிலோ 250 கிலோ அந்த மாதிரியான குண்டுகள் எல்லாம் விழுந்திருக்குது. அதுக்குண்டான சேதங்கள் உருவாகி இருக்குது. ஆனால் இந்த 100 கிலோ குண்டு அந்த 250 கிலோ குண்டு என்ன சேதத்தை உருவாக்குமோ அதே அளவு சேதத்தையும், என்னென்னு சொன்னால் ஒரு குண்டு ஒரு இடத்துல விழுதுன்னு சொன்னால் அந்த குண்டு நிபுணர்கள் அதை ஆய்வு செய்வினோம். அது விழுந்த பொசிஷன் என்ன, அது எவ்வளவு ஆழத்துக்கு துளைச்சிருக்குது, அதில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு சேதங்களை உருவாக்கி இருக்குது, என்ன விதமான சேதங்களை உருவாக்கி இருக்குது, முதல் 50 மீட்டர் சுற்றளவில் என்ன சேதங்கள், முதல் 100 மீட்டர் சுற்றளவில் என்ன விதமான பாதிப்புகள் என்று சொல்லி கட்டம் கட்டமாலாம் போட்டு ஆய்வு செய்வினோம் இந்த குண்டினுடைய பவர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இஸ்ரேலிய போலீசார் சொல்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரியான குண்டுகளை, இன்றைக்கு காலமாக விழுந்த இந்த மாதிரியான குண்டுகளை இதுக்கு முதல் ஈரான் பாவித்ததே இல்லை. எனவே இன்னும் பல புதிய புதிய ஆயுதங்களை அவர்கள் பாவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதை தான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி இஸ்ரேலிய போலீஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமான இன்னொரு விஷயம், அயன் டோமை இந்த ஏவுகணை எப்படி ஏமாற்றியது, ஏன் அயன் டோமால் இந்த ஏவுகணையை தடுக்க முடியல என்றது 2வது கேள்வி. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்கா தன்னுடைய மற்றொரு விசேட படையணி ஒன்றை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது என அமெரிக்க ஊடகம் ஒன்றில் செய்தி வெளியாகி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த 5 நாள் போர் நிறுத்தம் அது ஒரு கண் துடைப்பு தான் என்றது பரவலாக எல்லாராலும் நம்பப்படுற ஒரு விஷயம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அதை நம்புறீங்களா இல்லையா? இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்றது உண்மையா பொய்யா என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் என்னதான் போர் நிறுத்தம் என்று சொல்லி சொன்னாலுமே, போர் நிறுத்தம் என்று சொன்ன பிறகு அமெரிக்கா தரப்பிலிருந்து தாக்குதல் நடத்தின மாதிரி தெரியல, அப்படியான தகவல் ஒன்றும் வரையில. இருந்தாலும் திரைமறைவில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடக்குது திரைமறைவில். அதெல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள பெரிய ஒரு சண்டை ஒன்று வெடிக்க போகுது, அமெரிக்கா திரும்பவும் பெரிய அளவில் தாக்க போகுது என்கின்ற ஒரு முடிவுக்கு தான் வர வேண்டி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சிறப்பு படையணி, அதாவது 82வது ஏர்போர்ன் என்று சொல்லி சொல்றது. அதாவது விமானத்தில் பறந்துட்டு போய்க்குள்ள பரசூட்லேருந்து குதிச்சு, பரா ட்ரூப்பர்ஸ் என்று சொல்லி சொல்றது, பரசூட்டில் குதிச்சு ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிற அந்த
அந்த அணியைத்தான் 82வது ஏர்போர்ன் அணி என்று சொல்றது. இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதலும் இது சம்பந்தமாக ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருந்தது. அப்பயே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த செய்தி என்னென்னு சொன்னா, இந்த 82வது அணியினர் வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவர்களுடைய பயிற்சி எல்லாம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டு அவர்கள் வேறு இடத்துக்கு எங்கேயோ மாற்றப்பட்டதாக செய்தி ஒன்று வந்தது. அமெரிக்க ஊடகங்கள் மோப்பம் பிடித்து அந்த செய்தியை போடுகிறார்கள். பயிற்சி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது, படையினர் வந்து வேறு எங்கேயோ நகர்கிறார்கள், எனவே ஒருவேளை மத்திய கிழக்குக்கு ஈரானை நோக்கி அனுப்பப்படலாம் என்று சொல்லி பிறகு பார்த்தா அந்த செய்தியை காணல, சத்தத்தையும் காணல, ஒன்றையும் காணல. பிறகு இன்றைக்கு திருப்பி செய்தி வந்திருக்கிறது. பென்டகன், அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் வந்து தீர்மானித்திருக்கிறது இந்த 82வது சிறப்பு படையணியைச் சேர்ந்த 3000 வீரர்களை ஈரானை நோக்கி அனுப்புறேன் என்று சொல்லி. அப்ப இதுக்கு வந்து ஒரு எழுத்து மூலமான ஒரு உத்தரவு ஒன்று கொடுக்கத்தானே வேணும், பாய் மூலம் சொல்ல முடியாது தானே. எழுத்து மூலமான அந்த உத்தரவு வந்து அடுத்து வரும் சில மணி நேரங்களில் வெளியாகலாம் என்று சொல்லி இந்த அமெரிக்க ஊடகத்தில் வந்து செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே நான் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த எழுத்து மூல உத்தரவு வந்தால் நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் வந்துட்டுதா இல்லையா என்று சொல்லி. எனவே இந்த 82வது படையணியினர் மிக விரைவில் ஈரான் நோக்கி அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி, இந்த படையணி வந்து அமெரிக்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விசேடமான படையணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது எந்த இடத்திலேயாக இருந்தாலும், இந்த உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் வெறும் 18 மணி நேரங்களிலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது அவர்களுக்கு கட்டளை கொடுத்தா சரி 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்தின் எந்த மூலைக்கும் போய் அங்கே இறங்கி தாக்குதலில் ஈடுபடுவார்கள் என்றது அவர்களுக்கான ஒரு சிறப்பம்சம். 1917ஆம் ஆண்டில் இந்த படையணி வந்து உருவாக்கப்பட்டது. இந்த படையணியில் வந்து ஒரு 15,000 தொடக்கம் 18,000 பேர் வரையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இருந்தால் இப்போ ஒரு 3,000 பேரை மத்திய கிழக்கு நோக்கி அனுப்புவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு பக்கம் 5 நாள் யுத்த நிறுத்தம், அதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்க, இங்கால இந்த படையணியில் 3,000 பேர் அனுப்பப்படுகிறார்கள். அங்கால ஜப்பான்ல இருந்து ஒரு படையணி 2,500 வீரர்களோட வருது. இன்னும் ஒரு படையணி கலிபோர்னியால இருந்து 5,000 பேரோட. அப்ப 5,000 3,000 இங்கால ஒரு 3,000 சொன்னா அப்ப 11,000 சோல்ஜர்ஸ் மொத்தமாக. எனவே இந்த 11,000 பேரும் மிக விரைவில் மத்திய கிழக்கை சென்றடைய போகின்றார்கள். அப்ப சமாதானம் பேச்சுவார்த்தை நாங்கள்லாம் சுமூகமாக முடிப்போம், நானும் ஆயத்துல்லாவும் சேர்ந்து ஹோமுஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் நடிப்பா, அத்தனையும் நடிப்பா என்றெல்லாம் கேட்க வேண்டியிருக்குது. எனவே என்னதான் நடக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமை தெரிந்துவிடும். ஏன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையோட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த யுத்த நிறுத்தம் வந்து முடிவடையுது. இதுக்கிடையில அமெரிக்கா வந்து மீண்டும் தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை இருக்கு என்றதை வந்து உணர்த்துற விதமாக ஒரு சில செய்திகள் வந்து ஊடகங்களில் போடப்படுது. அதில் ஒன்றுதான் வந்து சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸ் இளவரசர் வந்து அமெரிக்காட்ட வேண்டுகோள் வைத்தார் என்று சொல்லி இன்றைக்கு காலையிலிருந்து செய்தி வந்து பரபரப்பாக அடிபட்டு இருக்குது. சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்ட்ட வந்து கோரிக்கை வச்சவராம், இந்த மாதிரி நீங்கள் ஈரானை வந்து தொடர்ந்து தாக்கணும், இந்த யுத்தத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கணும். ஏன்னு சொன்னா ஈரான் வந்து நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்குது, அச்சுறுத்தலா இருக்குது, எனவே இந்த யுத்தத்தை வந்து நீங்கள் நடத்தி முடிச்சே ஆகணும், ஒதுங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் கோரிக்கை வைத்தார். சவுதியினுடைய இளவரசர் கோரிக்கை வச்சார் என்று சொல்லி இது வந்து நம்பக்கூடிய மாதிரியான செய்தி இல்லை. ஏன்னு சொன்னா சவுதி அரேபியா வந்து யுத்தத்தை ஊக்குவிக்குமா, சவுதி அரேபியா போய் அமெரிக்காட்ட இப்படி ஒரு வேண்டுகோளை வைக்குமான்ற கேள்வி இருந்தது. அதனால இதுக்கு முதல் போட்ட காணொலியில் அதை பற்றி நான் சொல்லாம விட்டேன். செய்தி அப்பயே வந்துட்டு இருந்தாலும் நான் சொல்லாம விட்டேன், ஏனென்றா உறுதிப்படுத்த முடியல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சவுதி அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது, எங்களுடைய இளவரசர் அப்படியான எந்த வேண்டுகோளையும் வைக்கவில்லை, அது பொய் செய்தி, நாங்கள் அப்படி எந்த வேண்டுகோளும் வைக்கல. நாங்கள் இப்போ மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடைய பிராந்தியம் ரீஜன் வந்து சமாதானமாக இருக்கணும், சமாதானமான முறையில் போகணும், எதுவாக இருந்தாலும் பேசி தீக்கணும் என்ற அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் விலகல. எங்களுடைய கொள்கை வந்து ஆரம்பத்திலிருந்து அது மட்டும்தான், மற்றபடி இந்த செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று சொல்லி சவுதி அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.